ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கவுன் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பாவாடை சட்டை மாடல். இன்னொன்னு வந்து கவுன் டைப்ல கேட்டிருந்தாங்க கஸ்டமர். இவங்க வந்து துணி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இந்த ரேட்ல வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லல. ஆனா, இப்போ வந்து அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னு சொன்னதால, ஒரு பிளானே இல்லாம இந்த ட்ரெஸ்ஸ வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹக்கோபா மெட்டீரியல் வந்து 2 வயசு பிள்ளைக்காக குடுத்திருந்தாங்க. இன்னொன்னு வந்து ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் வந்து கவுனுக்காக குடுத்திருந்தாங்க. இந்த ஹோல் இருக்கிறது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அடியில கிளாத்தை வச்சு காமிச்சேன். கஸ்டமர் வந்து மெட்டீரியல் எடுத்து கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைனிங் வந்து அவங்களே எடுத்து அனுப்பிட்டாங்க. மெயின் கிளாத் கூட ப்ராப்ளம் இல்லை. லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தான் அனுப்பியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண போகிறது பாவாடை சட்டைக்கு தான். டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹால்டர் நெக் டைப்ல கொடுத்துருந்தாங்க. பேக் வந்து ஃபுல்லாகவே அந்த ஷோல்டர்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே கீழே மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் காலையிலேயே எந்திரிச்சு எனக்கு சுத்தமாக டைமும் இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டேன், காலையிலேயே எந்திரிச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு இப்போ எல்லா பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, உங்களுக்கும் இப்படி நடக்குதா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோமா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு மாதிரி போர் அடிச்ச மாதிரி பண்ணணுமா, அப்படியே ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 3 நாள் வந்து அப்படியே படுத்தே கிடக்குற மாதிரி போயிடுது. இது எதனால அப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியல. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு மைண்ட் ப்ராப்ளம் வந்து அப்படியே ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துருவேன். இது மாதிரியே ஒரு 2 3 நாள் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஓகே, நம்ம வந்து எந்திரிச்ச உடனே நம்ம ஏதாச்சும் ஒர்க்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, அன்னைக்கு ஃபுல் டே ஒர்க் நம்ம பண்ற மாதிரி இருக்கு. ஆனா, அதுவே நம்ம எடுத்த உடனே மொபைல் பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு டே ஃபுல்லா 3/4 நேரம் மொபைல்லயே தான் போகுது. அத மட்டும் எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிடணும். காலையில எந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்காம கொஞ்சம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதே மாதிரி தான். அதுவும் இல்லாம கொஞ்சம் கஸ்டமர் அர்ஜென்ட்டா கேட்டதுனால, இன்னைக்கு வேற வழி இல்ல. எந்திரிச்ச உடனே செஞ்சு தான் ஆகணும். எந்திரிச்ச உடனே அப்படியே எல்லாத்தையும் கிளாத்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 கவுன் தான். கட்டிங் தான் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு கட் பண்ற மாரி இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து நம்ம சரசரன்னு முடிச்சிடலாம். அதனால குளிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோ கூட எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சரிங்களா? இன்னொரு விஷயமும் கூட நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலா டெய்லி ஸ்டிச் பண்ற ஒரு மாடல் இருக்கும். இப்போ நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் அந்த மாதிரி டெய்லி பண்ற ஒரு விஷயம் இருக்கும். அது இல்லாம புதுசா ஒரு மாதிரி டிசைன் வந்து நம்மள்ட்ட குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அத எப்படி தைக்கிறதுன்னு யோசிச்சு அத வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலான்ட்டே வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா, கடைசில அதுல ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு மூளை நல்லா வேலை பார்த்து டக்கு டக்குன்னு நம்ம கட் பண்ணி முடிச்சுருவோம். அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இந்த விஷயத்த நான் ஏன் இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பாவுக்கு வந்து ஹால்டர் நெக்ல தான் டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். எப்போதுமே இந்த பாப்பாவுக்கு நம்ம தான் ஸ்டிச் பண்ணி அனுப்புவோம். அவங்க மாடல் அனுப்பியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து மாடல் அனுப்பியிருந்தாங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து எடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்களா, அதில வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த போ வந்து கட்டுற மாதிரியே இல்ல. அது ஒரு மாதிரி இருக்கு. எப்படின்னா, நம்ம ரெடிமேடா வைப்போம் இல்லையா? ரெடிமேடா வைக்கிற மாதிரி இருந்தா கூட ஈஸியா நம்ம எடுத்து அப்படியே பின் பண்ணிடலாம். ஆனா, அதில கட்டுற மாதிரி இருக்கு. அவங்க ஃபோட்டோவா எடுத்து அனுப்புனதுனால, அதாவது ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அனுப்புனதால, அதில நெறைய கன்ஃப்யூஷன். இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாமயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஆர்டரே ரொம்ப நாள் வரைக்கும் கன்ஃபார்மே பண்ணல. இல்ல இது எப்படி இருக்குன்னே எனக்கு புரியல அப்படிங்கிற மாரி சொல்லி விட்டுட்டேன். அந்த ஹால்டர்னேட் கூட ஓகே. அது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஹால்டர்னேட் நம்ம பண்ணிரலாம். ஆனா, அந்த பேக்ல இருக்கிற பௌ தான் ரொம்ப யோசிச்சு இந்த ஆர்டர எடுக்கணுமா? வேண்டாமா? நம்மளுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதே அப்படின்ட்டு தான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா பரவால்ல, நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நம்மள்ட்ட தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ரீல வந்து நீங்க ஃபுல்லா எனக்கு அனுப்பி விடுங்க. அதுல எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு எனக்கு அது புரிஞ்சுச்சுன்னா நான் உங்களுக்கு தச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ரீல்ஸ வந்து எனக்கு அனுப்பி விட்டாங்க. பார்த்த நாளைக்கு புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த பேக்ல உள்ள நாட்ட. அவங்க டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அவங்களாவே அழகா எடுத்து கட்டிக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப ஈஸி. நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த பவுலாம் நம்ம வச்சு அத ரெடி பண்ணி அதில அட்டாச் பண்ணி அது கூட நெறைய ஒர்க்கா இருக்கு. ஆனா இதுல வந்து ரொம்பவே ஈஸியா டக்குனு முடிச்சுட்டு, இதையாடா நம்ம இவ்வளோ நாள் தள்ளி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த விஷயத்த வந்து நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. இந்த டாப்போட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல வந்து ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. நான் வந்து அடுத்து கூட அந்த வீடியோவ எடிட் பண்ணி போடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்போதுமே ஒரு ஆர்டர் நம்மள்ட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில எது உங்களுக்கு கஷ்டமா தெரியுதோ அத டக்குன்னு நீங்க முடிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து உள்ள ஒர்க்க வந்து சரசரன்னு நீங்க முடிச்சிடலாம். எனக்கு ஏதோ இது வந்து ஹக்கோபா மெட்டீரியல் தான், ஈஸியா ஸ்டிச்லாம் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இருந்தாலும் நம்ம யோசிச்சு இதில ஒரு விஷயம், 2 விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற இப்ப ரெகுலரா வர்ற டைப்னா, நம்ம கடகடன்னு யோசிக்காம கடகடன்னு முடிச்சிடலாம். ஆனா, ஒரு டிசைனா வரும்போது நம்ம அத யோசிச்சு பண்றதுலயே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால எது உங்களுக்கு கஷ்டமா தெரியுதோ அத முன்னாடி முடிச்சுட்டீங்கன்னா, ஈஸியா இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் சரசரன்னு உட்காந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துறலாம்.
அதனால தான் நானும் இந்த மெட்டீரியலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். ஆனால் இதில் ஸ்டிச்சிங் வந்து ஹக்கோபா மெட்டீரியல் இருக்க ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாகவே நான் வந்து முடிச்சுட்டேன். இப்போ ஃபுல்லாக முடிச்ச பிறகு இதோட அவுட்லுக் வந்து பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எனக்கு அந்த பாடி ஃபார்மில் போட்ட நாளைக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸ்கர்ட்டுமே ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக அப்படியே நின்றுச்சு. நான் அயன் கூட பண்ணலை, அப்படியே நின்றுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ டாப்பை வந்து எப்படி கிட்டக்கு காட்டுறேன் பாருங்க, அதுக்கு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு. இப்போ அழகா ஹால்டர் நெக் கொடுத்துருக்கோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் ஒன்றுமே கிடையாது. ஹிப்பு கிட்ட மட்டும் அந்த டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நானாவே முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். அது அழகாக வந்து போவ் மாதிரி அழகாக சூப்பராக வந்திருக்கு. கழுத்துக்கு பின்னாடி வந்து நம்ம நாட்டு போட்டுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுவுமே சூப்பராக வந்திருக்கு. இதோட ஃபினிஷிங் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத மறக்காம சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாடல் நான் யாருக்குமே பண்ணதில்லை. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி என்கிட்ட ஸ்டிச் பண்ணி கேட்டதும் இல்லை. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசாக தான் கேட்பாங்க. புதுசு புதுசாக எங்கெங்க இருந்தெல்லாம் பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஏதாச்சும் புதுசு புதுசாக தான் கேட்பாங்க. அந்த மாதிரியில் உள்ளது தான் இதுவும். நான் இன்னொரு ட்ரெஸ்ஸுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்கர்ட்டோட பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. இன்னொரு ட்ரெஸ்ஸுமே ரெடி பண்ண பிறகு அதுவுமே அவுட்லுக் இதுதான். இதுக்கு வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம இன்றைக்கே கொரியர் பண்ணி ஆகணும். 7:30க்கெலாம் நான் கொரியருக்கு வண்டி வந்துடும். அதுக்குள்ளே நான் கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் கடகடன்னு ஒர்க்கை முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து ஒன் சைடு மட்டும் ஷோல்டர் இருக்கும், ஒன் சைடு இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைட்லேயுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ளவர் டைப்பில் வந்து அதுவுமே போவ் தான். ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சதுனால ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். அவங்களும் பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அட்ரஸுமே சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அவங்களோடது பேக் பண்ணி நம்ம வந்து கொரியர் பண்ணுறது தான் வேலை. இன்றைக்கி கொரியர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மத்தியானம்குள்ளே போயிடும். அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 இடத்துக்கு போகணும், 2ம் வேறு வேறு இடம். அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே எனக்கு கிளம்புற மாதிரி பார்க்கணும் சிஸ்டர், எனக்கு நாளைக்கு கிடைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம இன்றைக்கி தான் போட்டாகணும். இன்றைக்கி போட்டு நாளைக்கு போகிற மாதிரி 11 மணி போல் அவங்களுக்கு போகும், நாளைக்கு 11 மணி போல் அவங்களுக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போது இன்றைக்கி தான் கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோன் அடித்தாங்க. எனக்கு வந்துட்டு, அதாவது நான் இது நேற்றே கொரியர் பண்ணிட்டேன். நேற்று எடுத்த வீடியோ இது கொரியர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ட்ரெஸ் வந்துடுச்சு, நான் பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. நான் வந்து ஃபோட்டோ அனுப்புகிறேன் நாளைக்கு, எனக்கு அதாவது சண்டே வந்து ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும், அதனால் இன்றைக்கி எடுத்து அனுப்ப முடியாது, நாளைக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸில் வந்து கஸ்டமரோட ரிவ்யூவோடு சேர்த்து நான் வந்து எடிட் பண்ணி போடுவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்சலையும் வாங்கிட்டு நைட்டில் சும்மா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம ரொம்ப நாளாவது ப்ளீட் பண்ணி அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி பார்த்தேன். இந்த ஃப்ளஃபி ப்ளீட் தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.